ஹலோபடீஸ், இப்போ நம்ம கார்டினரோட எஸ்ஸேயான ஆன் லெட்டர் ரைட்டிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். யூஸ்வலாகவே கார்டினர் டே டு டே லைஃப் இஷ்யூஸ் பற்றி தான் விட் அண்ட் ஹியூமரோட எழுதியிருப்பாரு. இதுதான் அவரோட ஸ்டைலும் கூட. இந்த பர்டிகுலர் எஸ்ஸேல லெட்டர் ரைட்டிங் பற்றி தான் பேசியிருக்காரு. முன்னெல்லாம் லெட்டர் மூலியமாக தான் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது ஷேர் ஆச்சு. டெக்னாலஜி வளர வளர அப்படி ஒரு விஷயம் இல்லாத மாதிரியே ஆகிடுச்சு. இன்னும் சொல்லப்போனால் எனக்கே லெட்டர் எழுதியோ போஸ்ட் போட்டோ எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. கார்டினர் என்ன சொல்கிறாருன்னா, லெட்டர் எழுதுறதும் ஒரு ஆர்ட் தான், அது எல்லாருக்குமே ஈஸியாக வந்துடாது. அப்படிப்பட்ட லெட்டரை எப்படி எழுதணும் அப்படிங்கிற சஜஷனை தான் இந்த எஸ்ஸேல கொடுத்துருக்காரு. கார்டினர் ஒரு நாள் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கும்போது 2 சோல்ஜர்ஸ் பேசிக்கிறத கேட்குறாரு. இவங்க 2 பேருமே பிரதர்ஸ் போல். ட்ரெயின்குள்ளே இருக்க நபர் பேர் பில்லு, வெளியில் பிளாட்ஃபார்மில் நிற்கிறவர் பேர் சாம். சாம் பில் கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, நீ போயிட்டு மறந்துடாமல் லெட்ரு போட்டுரு அப்படின்ட்டு. அதுக்கு பில் என்ன சொல்கிறாருன்னா, நானே நைட் தான் போவேன், நாளைக்கு லெட்ரு போடுறேன் அப்படின்ட்டு. அதோட எனக்கு லெட்டரை எழுதுறத நினச்சாலே கடுப்பாக இருக்குது. அம்மா, ஆன்ட்டி, ஒய்ஃபு, அங்கிள்னு இவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்ட்டு. அதுக்கு சாம் என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஆமாம்ப்பா, நீ எல்லார பற்றியும் கண்டிப்பாக விசாரிச்சிரு, இல்லைன்னா அதுவே ஒரு பிரச்சனையாயிடும் அப்படின்ட்டு. அதுக்கு பில் என்ன சொல்கிறான் அப்படின்னா, என்ன கேட்க சொல்கிற, நல்லா இருக்கீங்களா அப்படிங்கிறத தவிர நான் வேறு என்ன கேட்க முடியும், எனக்கு அதுக்கு மேலே என்ன எழுதுறது அப்படின்னே தெரில, லெட்டர் எழுத உட்காந்தாலே என் மைண்ட் ரொம்ப எம்டி ஆகிடுது. லவ் லெட்டரை கூட ஈஸியாக எழுதிடலாம் போல், ஆனால் ரிலேட்டிவ்ஸ்க்கு லெட்டர் எழுதுறது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு பில் சொல்கிறான். இதுக்கு சாமும் ஆமாம் அப்படின்னு சொல்கிறான். இப்படி இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போதே ட்ரெயினும் கிளம்புது. பில் கார்டினருக்கு பக்கத்தில் வந்து உட்கார்றான். இவங்க 2 பேரும் பேசுகிறத கேட்ட கார்டினருக்கு லெட்டர் ரைட்டிங்கை பற்றின நிறைய சிந்தனைகள் வர ஆரம்பிக்குது. பில் ஒரு சோல்ஜர், ஹிஸ்ட்ரியில் இருக்கிற நிறைய வாரில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கான். அப்படி இருக்கும்போது எப்படி இவனுக்கு எழுத ஒன்றுமே இல்லாமல் இருக்கும்? ஹொரேஸோட ஒரு கேரக்டர் இருக்கும், லேடி கேரக்டர். அந்த லேடி வந்து ஹஸ்பண்டுக்கு லெட்டர் எழுதுவாங்க. என்ன அப்படின்னா, எனக்கு வேறு வேலை இல்லை, அதனால தான் இந்த லெட்டர் எழுதுகிறேன், ஆனால் எனக்கு சொல்ல ஒன்றும் இல்லை அப்படிங்கன்னு எழுதியிருப்பாங்க. இந்த மாதிரி தான் பில் சொல்கிற விஷயமும் இருக்குது. அவனுக்கு அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தும் அதை வார்த்தைகளால் எழுத தெரியாமல், பில் மாதிரியான ஆட்களுக்கு அவங்களே செல்ஃப் எக்ஸ்ப்ரெஷன் செய்ய தெரியாமல் இருக்காங்க. அவங்க ஸ்டூபிட் கிடையாது, ஜஸ்ட் எழுத தெரியல அவ்வளோதான். என்ன வேர்ட் யூஸ் பண்ணணும், எப்படி டிஸ்கிரைப் பண்ணணும், எதை சொல்லணும், இந்த மாதிரியான விஷயங்கள் தெரியல. அதனால தான் அவங்க லெட்டர் ரைட்டிங்கை ஒரு காம்ப்ளிகேட்டடான விஷயமா பார்க்குறாங்க. இப்போலாம் லெட்டர் ரைட்டிங் அப்படிங்கிறது ஒரு ஆர்ட்டாக இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. எப்போ இந்த டெலகிராஃப், போஸ்ட் கார்ட் மாதிரியான விஷயங்களெல்லாம் வந்துச்சோ அப்போவே லெட்டர் ரைட்டிங் அழிஞ்சு போச்சு. முன்னெல்லாம் நிறைய ரைட்டர்ஸ், அதாவது ஷெல்லி, பைரன், ஹொரேஸ், கவுப்பர், லாம், கார்லேல் மாதிரியான ரைட்டர்ஸ் வந்து நிறைய இம்மார்ட்டல் லெட்டர்ஸ் எழுதியிருக்காங்க. அப்போல்லாம் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை இல்லைன்னா 6 மாதத்துக்கு ஒரு தடவை தான் லெட்டர் அப்படிங்கிறது எழுத முடியும். அப்போ தான் இன்ஃபர்மேஷன்ஸே ஷேர் ஆகும். லெட்டர் அனுப்புறது எக்ஸ்பென்சிவும் கூட. புவர் பீப்புளெலாம் லெட்டர் ரைட்டிங்னா என்னன்னே தெரியாமல் தான் வாழ்ந்தாங்க. லெட்டர் ஒரு லக்ஸுரியாக இருந்தது. எப்போ இந்த பென்னி போஸ்ட் அப்புறம் ஃபாஸ்ட் டெலிவரிலாம் வந்துச்சோ லெட்டருக்குள்ளே மரியாதையே போயிடுச்சு. இன்றைக்கி சொல்ல ஒன்றும் இல்லை, அடுத்த லெட்டரில் ஏதாச்சும் சொல்கிறேன் அப்படின்னுலாம் லெட்டர் எழுதுகிற அளவுக்கு ஆகிடுச்சு பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. இன்னும் சிலர் லெட்டரை வாங்குறதே இல்லையா, 10 தடவை போஸ்ட்மேன் வந்தாலும் கூட அதை கண்டுக்கிறதே கிடையாதான். இதை தான் கார்லைல் சொல்லியிருப்பாரு. டைமண்டும் கூழாங்கல் மாதிரி கொட்டி கிடந்தா யார் குனிஞ்சு எடுக்க போகிறா அப்படின்னு. சில விஷயங்கள் ரேராக இருக்கிற வரைக்கும் தான் அதுக்கு மதிப்பு. லெட்டர் ரைட்டிங் அப்படிங்கிறது எப்போ ஈஸியாக எல்லாருக்கும் கிடச்சிச்சோ அப்போவே அது ஆர்ட் அப்படிங்கிற கேட்டகரியிலேருந்து கீழே வந்துருச்சு அப்படின்னு கார்டினர் சொல்கிறாரு. சரி, எப்படி லெட்டர் எழுதணும் அப்படின்னு கார்டினர் சில சஜஷன்ஸ் கொடுக்குறாரு. பில், சாம் இல்லை இவங்கள மாதிரி நிறைய பேருக்கு சொல்ல நிறைய விஷயங்கள் இருக்கும், ஆனால் எதை எழுதணும், எப்படி எழுதணும் அப்படின்னு தான் தெரியாது. இதெல்லாம் ஒரு விஷயமா, இதை போய் சொல்லணுமா அப்படின்னு நிறைய விஷயங்களை எழுதுறதே கிடையாது. சின்ன சின்ன விஷயங்களை கூட எழுதணும் அப்படின்னு கார்டினர் சொல்கிறாரு. வாரை பற்றி தான் எழுதணும் அப்படிங்கிற அவசியம் கூட கிடையாது. உங்களுக்கு ஏற்பட்ட காயத்தை பற்றி சொல்லலாம், நீங்கள் எப்படி வந்து ஒரு ஸ்மோக்குக்காக நீங்கள் காத்திருந்தீங்க, இல்லை உங்களுக்கு எப்படி இருந்துச்சு மார்ச்சிங் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நீங்கள் சொல்லலாம். இதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயங்கள், உங்கள் வாழ்க்கையை அவங்க கண் முன்னாடி நிப்பாட்டுற மாதிரியான விஷயங்கள். உங்களை பற்றின ஒரு லைவ் பிக்சரை கொடுக்குற சென்டென்சஸை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், இன்சிடென்சஸை யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கார்டினர் சொல்கிறாரு. எதையுமே இந்த விஷயத்தெல்லாம் போய் சொல்லணுமா அப்படின்னு நினச்சி நீங்கள் அவாய்ட் பண்ணாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற சாதாரண விஷயத்த கூட ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட நீங்கள் சொல்லுங்கள், அதை பற்றி எழுதுங்க அப்படின்னு சொல்கிறாரு.
இந்த லெட்டர் எழுத ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. முதல்ல இத தான் எழுதணும். இந்த மாதிரி சின்ன விஷயத்தெல்லாம் எழுதக்கூடாது அப்படின்னு எதுவுமே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் கீட்ஸ் எடுத்துக்கோங்க. அவரோட ஒய்ஃப்க்கும், பிரதருக்கும் அவர் அவ்ளோ லெட்டர்ஸ் எழுதியிருக்காரு. அதுல எல்லாம் அவர் என்ன எழுதியிருக்காருன்னு நினைக்கிறீங்க? அவரோட டே டு டே லைஃப்ப பத்தி தான் எழுதியிருக்காரு. அவரோட அம்மா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணது, அவரோட மொக்க ஜோக்ஸு, அப்புறம் அங்க இருக்கிற மில்லர்ஸ் கடையில போய் டீ குடிச்சது, இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயத்த தான் எழுதியிருப்பாரு. ஏன்னா, இது எல்லாம் தான் இவர அவங்க கண் முன்னாடி நிறுத்துற மாதிரியான விஷயங்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்த கூட லெட்டர்ல எழுதும்போது, லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் கூட லாங்கா ஃபீல் ஆகாது அப்படின்னு கார்டினர் சொல்றாரு. காசிப்பும், இன்டிமசியும் ஒரு லெட்டர்ல இருக்கணும். மனசுல என்னலாம் தோணுதோ அதையெல்லாம் எழுதணும். அத விட்டுட்டு ஆர்டரா, எலாபரேட்டடா, ரூல்ஸோட லெட்டர் எழுதுனா, அது ஒரு நல்ல எஸ்ஸேவா இருக்குமே தவிர, பேட் லெட்டரா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த எஸ்ஸேவ கார்டினர் முடிக்கிறாரு. இந்த எஸ்ஸேல லெட்டர் ரைட்டிங் எப்படி ஒரு ஆர்ட்டா இருக்கு? ஏன் இப்போ உள்ள ஆட்களுக்கு லெட்டர் எழுத தெரியல? எதனால லெட்டர் ரைட்டிங் அழிஞ்சு போச்சு? எப்படி ஒரு ப்ராப்பர் அண்ட் குட் லெட்டர் ரைட்டரா ஆகுறது? அப்படிங்கிறதுக்கான சஜஷனோட இந்த எக்ஸ்பிளனேஷன் முடியுது. ஓகே பட்டீஸ், இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் என்ன சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சூப்பர் தேங்க்ஸ் பட்டனை கிளிக் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க.